சிங்கிங் ஃபண்ட் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு மிஷின் அல்லனா ஒரு டூல் தேய்மானம் அடையும் போது, அதாவது டியர் அண்ட் வியர் ஆகும்போது டிப்ரிஷியேஷன் உருவாகும். ஸோ அந்த டிப்ரிஷியேஷனை தடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் ஒரு மெத்தட் தான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் பொறுத்தளவில் இது எதனால் சிங்கிங் ஃபண்ட் சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஒரு மிஷின் வாங்கியாச்சுன்னா அந்த மிஷினோட ஆயுட்காலம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கும். ஸோ அந்த 5 வருஷம் முடியும் போது அந்த மிஷின் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மிஷினை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மிஷின் வாங்கும்போதே அந்த மிஷின் ரிப்ளேஸ்மெண்ட் அமௌண்ட்டை பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மிஷின் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பேங்கில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டியர் அண்ட் வியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியர் அண்ட் வியர் ஆகும்போது அந்த டியர் அண்ட் வியரை வந்து சரி செய்யணும். ஸோ அதுக்கும் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் எப்படி வெரி ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து குறிப்பிட்ட அளவு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ எந்த மாதிரி வேரி ஆகுதுன்னு போகிறது ஒவ்வொரு வருஷமும் டியர் அண்ட் வியர் ஆகும்போது டிப்ரெஷன் ஆகும்போது அதை சரி செய்யறதுக்காக அந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்து டிப்ரிஷியேஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வேரியபிளை தடுக்கிறதுக்காக லோ ரிஸ்க் ரேட்டில் உள்ள பாண்டில் தான் இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் D = R V - S by 1 + R power n - 1. ஸோ ஆர்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது தான் ஆர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 12% இங்கே ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னா ஸோ அந்த 12 எடுத்துக்கலாம். ஸோ அதான் பெர்சன்டேஜிலேருந்து மாத்திரம்னா டிவைடட் பை 100. ஸோ 0.12 மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ வீணா என்னென்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் அசட். ஸோ அந்த மிஷின் வாங்கும்போது மிஷினோட ஒரிஜினல் ரேட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதான் வி. ஸோ வி வந்து ஒரு 48,000 எடுத்துக்கலாம். -S. ஸோ ஸ்க்ராப் வேல்யூ. அந்த மிஷினை வந்து சேல் பண்ணும்போது அந்த மிஷினோடைய அப்போதைய ரேட் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதான் ஸ்க்ராப் வேல்யூ. ஸ்க்ராப் வேல்யூ ஒரு 8,000 எடுத்துக்கலாம். டிவைடட் பை 1 + R. ஆர்னா 0.12 அது இன்ட்ரெஸ்ட்டு ஹோல் ப்ராக்கெட் பவர் n. ஸோ என்னென்னா அந்த மிஷின், அதாவது அந்த மிஷினுடைய ஆயுட்காலம் எத்தனை வருஷம் இருக்கும். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எடுத்துக்கலாம். 5 - 1. ஸோ இதை டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் D. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கால்குலேட் பண்ணால் சம் அமௌண்ட் வரும். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் ஆஃப் டிப்ரிஷியேஷன். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதை பொறுத்தளவில் மிஷினை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இனிஷியல் காஸ்ட் வந்து ஸோ அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, வேரியபிளாக ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும்.